நியூஸ் பேப்பர் வித்து ஹோட்டல்ஸ்ல வெயிட்டர் வேலை பார்த்து காலேஜ் ஃபீஸ் கட்டின ஒருத்தர் கிரியேட் பண்ண கம்பெனி இன்னைக்கு அமெரிக்கால சிங்கிள் அவருக்கு $46 மில்லியன் சேல் பண்றாங்க. தட் இஸ் வால்மார்ட். அந்த ஒருத்தர் தான் சாம் வால்டன். நியூஸ் பேப்பர் வித்தரு இன்னைக்கு எப்படி வால்மார்ட்டை $550 பில்லியன் கம்பெனியா மாத்தினாங்கன்ட்டு அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்ற மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன் ரீட்டைல் ஷாப்னாவே சிட்டிஸ்ல இருந்தா ஓடுன்ற டைம்ல சாம் வால்டன் அமெரிக்கா வில்லேஜ் ஏரியால ஷாப்பை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கான மெயின் ரீசனே வில்லேஜ் சைட்ல எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்ல. ஊருக்குள்ளேயே கடை இருக்கிறதுனால மேக்ஸிமம் மக்கள் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது செல்லிங் பாயிண்ட். வால்மார்ட்டோட ஃபோக்கஸ் ப்ராஃபிட் மார்ஜின் மேல இல்லாம சேல்ஸ் வால்யூம் மேல தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பிரைசிங்ல 100 டிஷர்ட் 10 ரூபாய் லாபம் வச்சு 100 ரூபாய்க்கு வித்தா ப்ராஃபிட் மட்டும் 1000 ரூபாய். இதே வால்மார்ட் பிரைசிங்ல ரூபாய் லாபம் வச்சு 95 ரூபாய்க்கு சேல் பண்ணா ரூபாய் ப்ராஃபிட்காக 200 டிஷர்ட் விற்கிற மாதிரி இருக்கும். என்ன பெனிஃபிட்னா சேம் ப்ராடக்ட் காம்படிட்டிவ் ரேட்டோட கம்மியா சேல் பண்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்டாக்லாம் சீக்கிரம் காலி ஆனா நெக்ஸ்ட் டிசைன்ல நியூ ப்ராடக்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா சேல் ஆகுறதுனால கிட்ட இருந்து அதிக அளவு ஸ்டாக்ஸ் மார்க்கெட் ரேட்டோட 10% கம்மியான ரேட்ல வாங்கிப்பாங்க. அதுல 5% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல் பண்ணாலும் மார்க்கெட் ரேட் வராது. இதோட கண்டினியூஷன் வீடியோ 100 லைக் வந்தா போடலான்னு இருக்கேன். அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.